ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கைன்மாஸ்டர் ஆப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்க்குள்ள வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு நான் பண்ண அப்புறம் இந்த எடிட்டிங்க்கு வந்துட்டு எனக்கு 1:1 ரேஷியோ தேவைப்படுது, அதை கொடுத்துக்கிறேன். நான் மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் வந்து எம்டியாக வந்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்க்ரீன் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து ஒரு சாங் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ். ஸ்விட்சிங் ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் கொடுத்துடலாம். அண்ட் இது வந்து ஸ்க்ரீன் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்பவும் போல் கேஷுவலாக டைப் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து கேஷுவலாக லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா பழைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஐ கார்டில் வந்து லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. இதோட ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் பார்த்தீங்களா, அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ன் ஆகும். இந்த மாதிரி டேர்ன் பண்ணி வந்துட்டு ஒவ்வொரு லிரிக்ஸுமே நீங்கள் வச்சுக்கோங்க. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லெட்டர் பை லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் சேம் இதே ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அனிமேஷன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. சூஸ் பண்ணுங்கள். திரும்பவும் உங்களுக்கு வந்து தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் அனிமேஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, டேப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் சேம் இதே ஆப்ஷன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அவுட் அனிமேஷன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் அகைன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பழைய கைன்மாஸ்டர், ஓகேவா. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு அவங்க அவுட்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எனபிள் பண்ணிவிடுங்க. அது எனபிள் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அவுட்லைன் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து பழைய கைன்மாஸ்டர் வச்சுருக்கேன் அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தெரியுது. ஸோ எனக்கு வந்து இதே போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷன் நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டார்க்காக வந்து அது தெரியும், ஓகேவா. அண்ட் இஃப் யூ வாண்ட்னா நீங்கள் கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி, சேம் பிஎன்ஜி. அந்த இமேஜை வந்து நான் ரிமூவ் பிஜியில் வந்து கொடுத்து பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன், ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஸ்பிளிட்ஸிங் ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் வச்சுக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து ட்ரிஃப்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இமேஜ் தான் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எந்த இமேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
வந்து பிஎன்ஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது ரிமூவ் பிஜின்னு சொல்லிட்டு குரூமில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் வெப்சைட்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு அப்லோட் ஃபோட்டோன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது உங்கள் கேலரிக்கு எடுத்துகிட்டு போகும். அதில் வந்துட்டு எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். நான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பிஎன்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணேன். இஃப் யூ வாண்ட் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்குள்ளே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அமேசிங்கான வெப்சைட் அது. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் எப்பவும் போல் ஒரு பார்டர் பேஜ் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் அந்த பார்டர் பேஜ். எப்பவும் போல் ஸ்பிட்சிங் ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அண்ட் வந்துட்டு எப்பவும் போல் தான் அதில் போய் கீழே ஸ்க்ரால் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஓவர்லே கொடுத்துருங்க. உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து நல்லா இருக்குது, ஸோ ஓவர்லே கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இப்போ நம்ம ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டுப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.